ஹாய்ப்பா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. வீடியோ எடுக்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் சரின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறங்களா, பூஜை பண்ணேன். சரி இன்னைக்கு இத எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்றச்ச மந்திரம் சொல்லுவேன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. அது மட்டும் இல்லாம ஒரு 2, 3 மந்திரம் மட்டும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த மாதிரி சொல்றச்ச எது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா வந்து மொத்தமா எல்லா மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆரத்தி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் சொல்லலாம். முதல்ல வந்து நானு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டுருந்தேன். அப்புறம் வந்து சில பேர் வந்து சொன்னாங்க கமெண்ட்ல, "இந்த இந்த மந்திரம் வந்து ஆரத்தி காட்டுறப்ப சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஆரத்தி காட்டுறச்ச, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஸ்வாதியே சரண்யே திரியம்பிகை கௌரி ஸ்ரீ நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரம் வந்து நம்ம ஆரத்தி காட்டுறப்ப சொல்லணுங்களாம். அதாவது வந்து அந்த மாதிரி சொன்னப்ப, ஆல்ரெடி எனக்கு அந்த மந்திரம் வந்து எழுதி குடுத்துருக்காங்க. அதனால அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரத்தி காட்டுறப்ப இந்த மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். நம்ம எப்பவுமே வந்து வீட்ல வந்து காயத்ரி மந்திரம் வந்து சொல்லணுங்க. நல்லாருக்கும். ஆனா எனக்கு அந்த மந்திரம் சொல்லணுங்கிறப்ப வந்து, எனக்கு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெறையாவே கெடைச்சது. அதனால வந்து அந்த மந்திரம் எப்பவுமே வந்து நான் சாமி கும்பிட்றக்குன்னு போயிட்டேன்னா, அந்த மந்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் எனக்கு. அதனால வந்து காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். சரி இப்ப வந்து உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லட்டுங்களா? ஓம் இந்த மந்திரம் வந்து நான் டெய்லியுமே சொல்லுவேன். இப்ப நான் சொல்ற மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எத்தன லைன் இருக்குன்னா, ஒரு 8 லைன் இருக்கு. அந்த 8 லைன் மந்திரம் வந்து டெய்லி விளக்கு போடுறப்ப இந்த இந்த மந்திரத்த மட்டும் டெய்லியுமே சொல்லுவேன். ஒவ்வொரு மந்திரமும் வந்து எது எதுக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்னு சொல்லிட்டே சொல்றேன். சரிங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. ஓம் விக்னேஸ்வர நமக, வினை தீர்க்கும் வேலவா நமக, ஓம் சர்க்குருவே நமக, நவக்கிரக நாயகர்கள் நமக, அஷ்டதிக் பாலகர்கள் நமக, பஞ்சநாதர்கள் நமக, பரம்பொருளே நமக, பராசக்தி நமோ நமக, ஓம் பிரம்மா விஷ்ணு ஈஸ்வர சக்தியே சரணம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எல்லா தெய்வங்களுமே வந்து அடங்கிடுவாங்க. நம்ம வந்து தனித்தனியா கும்பிட வேண்டியதுன்னே கிடையாது. இப்ப அந்த 8 லைன் இருக்குதுன்னா, அந்த 8 லைன்லயுமே வந்து எல்லா சாமியுமே வந்து அடங்கிருவாங்க. அதனால வந்து டெய்லி இந்த மந்திரம் சொல்லி நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த மந்திரம் வந்து நீங்க டெய்லி சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மகி குருவே நமக குருவே சரணம். இது வந்து உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறவங்களுக்காக, அதாவது குருக்கு வந்து செய்ற ஒரு காணிக்கைன்னு கூட சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து அதுக்குண்டான மந்திரம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓம் ஹீம் க்ரீம் க்ளீம் யகசஷாய வித்மகே வைஷ்ரவ வனைவ தீமஹி தன்யோ குபேர பிரச்சோதயா ஓம் குபேர சரணம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, குபேரனுக்கு வந்து ரொம்ப உகந்த மந்திரம். அதனால வந்து இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து ஃப்ரைடே நீங்க வந்து சொல்லுங்க சரிங்களா? நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவால்ல. எனக்கு வந்து இது ஒரு ஐயா எழுதி குடுத்தாங்க. அதனால நான் அத எழுதி வச்சுக்கிட்டு ஃப்ரைடே சொல்லுவேன். சரிங்களா? இப்ப நான் சொன்ன மந்திரம் வந்து குபேரனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த மந்திரம் சொன்னீங்க அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து ஐஸ்வர்யம் வந்து குறையாதுங்களாம். அதனால இந்த மந்திரம் நான் சொல்லணும். நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஓம் மகாதேவஸ்ய வித்மகே விஷ்ணு பந்தஸ்ய தீமகி தன்யோ லட்சுமி பிரச்சோதயா ஓம் ஐஸ்வர்யை நமக. இது வந்து நம்ம லக்ஷ்மி அம்மாக்கு. மகாலட்சுமிக்கு வந்து சொல்ற மந்திரம். இதையே சொன்னாலும் நம்ம வீட்ல ஐஸ்வர்யம் வந்து குறையாதுங்களாம். அதனால இந்த மந்திரமும் சொல்லிக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஓம் ஈசான்யாய தத்புருஷாய வாலதேவாய அகோராய சத்யோ சாதாய பிரணவாய நமக. இந்த மந்திரம் வந்து இதுவும் சேர்த்து சொல்லிருங்க. சரிங்களா? இதுலயும் வந்து 2, 3 சாமியோட பேர் இருக்கு. அதனால இதையும் சேர்த்து சொல்லிருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் பிரேம் கபாலின்யை வித்மகே சித்தி கராண்யை தீமஹி தன்யோ குஷ்ய பிரசோதயா நமோ துர்கா பகவதி காளி தேவி அபயம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்மளுக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்காக. பயப்படுவோம் பார்த்தீங்களா? இந்த மந்திரம் சொன்னா நம்மளுக்கு அந்த பயம்லாம் விட்டு போயிடும். அதனால இந்த மந்திரம் சொல்லணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா
ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக. இது வந்து முருகனுக்கு உகந்த மந்திரங்க. அதனால் இதையும் சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கடுத்து தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம் ஷனக்கால் இரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. ஓம் சரவணபவ சண்முகத்தரசே. இதுவும் முருகனுக்கு உகந்த மந்திரம் தாங்க. என் தாயும் எனக்குள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தனன ஆள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே சரணம். அதாளியை ஒன்றறியேனே அறந்தாளியேனே ஆண்டது செப்புதோ கூதாளி கிரக குளிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே. இது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பயம் நீங்கிறதுக்கு, சரிங்களா? அதுக்கடுத்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுவும் முருகனுக்கு உகந்த மந்திரம் தாங்க. நாளென் செய்யும் கோளென் செய்யும் நமச்சிவாய மகன் கை வேலிருக்க ஊன் என் செய்யும் உறும்பினை என் செய்யும் உமையால் தந்த வேல் கந்த கை இருக்க கூர்மதி வேலை கும்பிட்டு உழுதினும் குணமதி வேளா குவலயம் காப்பாய். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்வம் வேண்டி, அதாவது குபேரனை வந்து செல்வம் வேண்டி கும்பிட்ற மந்திரம், சரிங்களா? வளம் யாவும் தந்திருவாய் வைஷ்ரவனா போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனாதிபதியே போற்றி குறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உறைந்திடுவாய் நீ உத்தமனே போற்றி சங்க நிதி வதனம் நிதி காத்திருப்பாய் போற்றி மங்களங்கள் தந்தருளும் மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடும் வளம்யாவும் உன் அருளே போற்றி தங்கிடம் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.